வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிசம்பரில் நடக்கக்கூடிய 2024க்கான எக்ஸாம் 23rd December 2024. சப்ஜெக்ட் கோடு பாருங்கள் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல்ல இந்த பேப்பரை பற்றி சொல்லிடுறேன். இந்த பேப்பரை ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று டைரக்ட் கொஷின்ஸ், அப்படின்னு என்ன பண்ணலான்னா டெஃபினேஷன் எழுதிட்டு எக்ஸ்பிளேஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும் எல்லா கொஷின்ஸுக்குமே. இன்னொரு டைப் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் படித்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அதே ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி. யூனிட் 1 டிஃபைன் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் இன் சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். Define agent. What are the characteristics of intelligent agents? Define bi-directed search. Next, Unit 2 கான important part A questions பார்க்க போகிறோம். What is heuristic function? What is admissible and dominant heuristics? What is genetic algorithm? What is heuristic search? What do you mean by local maxima with respect to search technique? Next, Unit 3 கான important part A questions. What is CSP? What is alpha beta pruning algorithm? What is backtracking? What are the components of game? Define constraint propagation. Unit 4 write two standard quantifier. What is Skolmization? What is unification? Define meta rules. Differentiate forward chaining and backward chaining. Next, Unit 5 கான important part A questions. What is fuzzy set? What is fuzzy logic? State Bayes theorem. State Dempster-Shafer theory. Define uncertainty. Next, part B கான important questions தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் what is an agent? Explain in detail the structure of agents. How does it interact with the environment? இது ஃபுல்லாகவே தியரி தான். இன்னொரு டைப் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்று டேரெக்டாக இப்படி கேட்கலாம், அப்படி இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராப்ளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தியரி, இது ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12th one. What is heuristic search strategy? Write about heuristic function with example. அப்படி இல்லையா இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். What are online search agents? How to solve online search problems and how to do online local search in handling unknown environment. Next, Unit 3 கான important question. Explain Minimax game playing algorithm with an example. Explain alpha beta pruning algorithm with example. What is constraint satisfaction problem? Explain map coloring problem in CSP. What is backtracking? Explain it with an example. Explain proportional logic with an example. Explain forward chaining and backward chaining with example. 5th unit கான important question. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமும் வரலாம். அந்த ப்ராப்ளமோட தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனில் கொடுப்பேன். Discuss about Bayesian theory and Bayesian network. Explain the need of fuzzy set and fuzzy logic with the example. Part C எடுத்துக்கிட்டோம்னா explain Monte Carlo search. அப்படியே ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை ப்ரெடிகேட்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்ட் சியில் கேட்கலாம். ஓகேங்களா? பார்ட் சியில் பார்ட் பியில் கேட்ட கொஷின்ஸ் கூட இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே டாப் கிரேடே வாங்கிடலாம். ஓகேங்களா? இந்த பேப்பர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை நல்லா டெஃபனிஷன், ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி பண்ணாலே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.